ஷஹீஹ் புகாரி மற்றும் ஷஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் கலை நூல்களினூடாக ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியுள்ள முக்கியத்துவம். அந்த ஒரு ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பெண் பிள்ளைகளால் சோதிக்கப்பட்டு அவர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்கிறாரோ அவருக்கு அப்பெண்கள் நரகத்தை விட்டும் திரையாக இருப்பார்கள் என்று. இன்றைய பிறையொலி நிகழ்ச்சியின் நூல் அறிமுகம் பகுதியினூடாக நாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் நூல் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. இந்த நூலை அஷேக் முகமது அலி அல் ஹாஷிமி அவர்கள் அரபி மொழியில் எழுதப்பட்டு தமிழில் உமர் ஷரீஃப் இப்னு அப்துஸ் சலாம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்தான் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி. இஸ்லாம் உருவாக்க விரும்புகின்ற தனித்தன்மையுடைய பெண்களை எவ்வாறு நாம் உருவாக்க வேண்டும், அவர்கள் எவ்வாறான தன்மையுடையவர்கள், அதற்கு உதாரணமாக நம்முடைய சஹாபி பெண்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நூலின் மூலம் நூலாசிரியர் நமக்கு தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். இஸ்லாம் நிர்ணயித்த உயர்ந்த தரத்தை ஒரு பெண் அடைந்து கொள்வதற்கு மனித வாழ்க்கையில் இன்றியமையாத முக்கியத்துவத்தை பெறுகின்றது. ஏனென்றால் எம் வாழ்க்கையின் தூண்களாக இருப்பவர்கள் நம் பெண்கள். அவர்களின் மூலம்தான் நாம் சொர்க்கம் செல்ல போகின்றோமா நரகம் செல்ல போகின்றோமா என்பதே இருக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார் நூலாசிரியர். இந்த நூலின் மூலம் அவர் நிறைய சஹாபி பெண்களின் வீரத்தீர செயல்கள், அவர்கள் எவ்வாறு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், அதேபோல் இன்றைய காலத்தில் இந்த பௌதீகவியல் மற்றும் உளவியல் சிந்தனைகள் மூலம் சொல்கிறார்கள், பெண்ணும் ஆணும் வித்தியாசமானவர்கள், பெண்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட ஒரு சில குறிப்பிட்ட சில குண இயல்புகள் இருக்கின்றன, அதனை எவ்வாறு இந்த ஆண்களும் மற்றவர்களும் கையாள வேண்டும் என்றும் நமக்கு இன்றைய காலத்தில் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் பல நூறு வருடங்களுக்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னரே இதனை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. உம்மு சலாமா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஆயிஷா நாயி அவர்களின் கதைகளின் வரலாறுகளின் மூலம் இவ்வாறான நிறைய சம்பவங்கள் நமக்கு தெளிவாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. அவை அனைத்தையுமே இந்த நூல் சுமந்து வந்திருக்கின்றது. அத்தோடு நம்முடைய இல்லங்களை அலங்கரிப்பதிலும் பிள்ளைகளை பெற்றுத் தருவதிலும் அவர்களை கண்ணியமாக வளர்ப்பதிலும் பெண்கள் பெரும் பங்கு வகிக்கின்றார்கள். வெறுமனே பெண்கள் பிள்ளை பெறுவதற்காக மட்டுமன்றி அவர்கள் அறிவியல் ரீதியாக அறிவு சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றது. ஏனென்றால் அறிவார்ந்த பெண்களால் தான் சிறந்த தலைமுறைகளை உருவாக்க முடியும் இல்லையா? அதையும் இந்த நூலாசிரியர் தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். இஸ்லாம் வருவதற்கு முன்னால் இழிவு, பெண் குழந்தைகளை புதைத்தல் போன்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இஸ்லாம் வந்ததன் பின்னர் பெண்கள் எவ்வாறு சுதந்திரமாக உணர்ந்தார்கள், அத்தோடு மாதவிடாய் பிரச்சனைகளை பெண்கள் எவ்வளவு இலகுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று தங்களுடைய பிரச்சனைகளை அவர்களிடம் சொல்லி அதன் தீர்வுகளை தெரிந்து கொண்டார்கள் என்பதையும் இந்த நூல் சொல்கின்றது. அதோடு இந்த நூலில் சொல்லும் மிக முக்கியமான விடயம், பெண்கள் எப்பொழுதுமே ஒழுக்க சீலர்களாகவும் அவர்களது நடை உடை பாவனையின் மூலம் இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய முன்மாதிரியாகவும் வாழ முடியும் என்று. அரசியல் பெண்கள் பேச வேண்டாம் என்று ஒரே சொல்வார்கள். ஆனால் ஒரு கையால் தொட்டிலை ஆட்டிக்கொண்டு இந்த உலகத்தை மறுக்கையால் ஆட்டி வைக்கக்கூடியவள் பெண் என்று பல்வேறுபட்ட பழமொழிகளையும் இந்த நூல் ஹதீஸின் மூலமும் குர்ஆன் வசனங்களின் மூலமும் நமக்கு சொல்லித் தருகின்றது. முஸ்லிம் பெண்மணி தன் இறைவனுடன், தன் ஆன்மாவுடன், தன் சமூகத்துடன், தன் கணவருடன், தன் உறவுகளுடன், தன் பிள்ளைகளுடன் எவ்வாறு வாழ வேண்டும், அவர்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும், சொத்துரிமை, பிடிக்காத கணவருடன் எந்த சந்தர்ப்பத்திலும் வாழ தேவையில்லை, அதற்கான முழு உரிமையும், இந்த விவாகரத்து சம்பந்தமான முழு உரிமை என்று பல்வேறுபட்ட விடயங்களை பொதிந்து வந்திருக்கின்றது இந்த நூல். ஆண்கள் தங்களின் வாழ்வில் வெற்றி அடைவதில் பெண்களின் பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்றும், ஒரு சர்வாதிகாரியின் பின்னாலோ அல்லது ஒரு நீதியான அரசனின் பின்னாலோ ஒரு பெண் நிச்சயம் இருப்பாள், அவள் எவ்வாறு தன்னுடைய குணங்களின் மூலம் பண்புகளின் மேலும் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாள் என்பதை பற்றியும் இந்த நூல் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி தருகின்றது. ஆகவே தான் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய அறிவோடு சேர்ந்து உலக கல்வியும் பெற்று சரியான வழிகாட்டலும் சரியான சீர்திருத்தத்தின் ஊடாக அவர்கள் முன்னேற முடியும் என்பதையும் இந்த நூல் வலியுறுத்துகின்றது. பெண்ணை இழிவு, இயலாமை, பிற்போக்குத்தனம் ஆகியவற்றிலிருந்து வெளியேற்றி கண்ணியம், தன்னிறைவு மற்றும் முன்னேற்றத்திற்கு அழைத்து சென்றது இஸ்லாம் தான் என்பதையும் இந்த நூல் சொல்லிச் செல்கின்றது. பெண் தன் ஆளுமையை வீரியப்படுத்தி இதுவரை வேறு எங்கும் அடையாத உயர்வை இஸ்லாமிய வரலாற்றில் மற்றும் தான் அவள் செல்வச் சீமாட்டியாக, ஒரு பிரபல வர்த்தக பெண்களாக, ஒரு அறிவார்ந்த நிறைய ஹதீஸ்களை நமக்கு தரக்கூடிய பெண்களாக, வீர பெண்களாக,
போர்களில் கலந்து கொண்ட பெண்களாக, வைத்தியர்களாக, இவ்வாறு பல்வேறுபட்ட சஹாபி பெண்களை நமக்கு இந்த நூலின் மூலம் அவர்கள் அறிய தந்து வைத்திருக்கின்றார்கள். இது போன்ற சிறந்த நூல்களை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்து வாசிக்கும் பழக்கத்தினை உருவாக்கி கொடுங்கள். உங்களுடைய நூல்களும் பிறையொலி நூல் அறிமுகம் பகுதியினூடாக இடம்பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி: தயாரிப்பாளர் பிறையொலி, முஸ்லிம் நிகழ்ச்சிகள் பிரிவு, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம், கொழும்பு 7. த ப்ரொடியூசர் பிறையொலி, முஸ்லிம் ப்ரோக்ராம்ஸ் யூனிட், ஸ்ரீலங்கா ரூபவாகினி கோஆபரேஷன், கொலம்பு 7. இன்றைய பிறையொலி நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஃபாத்திமா சுமையா ஜின்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.